Hey aspirants, welcome to Terzaghi Institute. நாம மேக்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் லீனியர் அல்ஜிப்ரா சாப்டரில் பேசிக்ஸ்லேருந்து கவர் பண்ணிகிட்டே வரும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் குவாட்ராட்டிக் ஃபார்மோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் ஐகன் வேல்யூஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸ், இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள், எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணியிருக்க விதத்தை பாருங்கள். கம் ஆன், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீடியோவில் நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு கேனானிக்கல் ஃபார்ம் பார்த்தோம்ல, அதோட கண்டினியூஷனோட ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ரைட் தி மேட்ரிக்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதோட மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் குவாட்ராட்டிக் ஃபார்ம் அதுலேருந்து மேட்ரிக்ஸ்க்கு மாற்றுறதுக்கான ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், x3 ஸ்கொயர் டயக்னல்ஸில் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் மீதி எல்லாத்துக்கும் ஹாஃப் போடணும், மறக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ரோ, ஸோ x1 x2 half into x1 x3. சிமிலர்லி x2 x1 half into x2 x3 half into x3 x1 half into x3 x2. ஸோ இதுலேருந்து அப்படியே நம்ம கொஷனில் இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். x1 ஸ்கொயர், ஸோ x1 ஸ்கொயரில் இங்கே x1 x2 x3க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, x y z டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ x1 is equal to x, x2 is equal to y, x3 is equal to z. Okay, இப்போ x1 square 2, then coefficient of, so இது வந்து coefficient, ஓகேவா. next half into x1 x2, that is xy, xyல என்ன இருக்கு, 2 இருக்கு, half into 2. next half into x1 x3, that is x1 x z, xzல என்ன இருக்கு, 6 minus 6, sign மறந்துடக்கூடாது. next one அதே மாதிரி half into x1 x2 2, x2 square y square 1, then half into x2 x3, x2 na y z minus 4. இதே மாதிரி லாஸ்ட் ரோவும் fill up பண்ணிடலாம். half into x3 x1 minus 6, x3 x2 minus 4, then x3 square, z squareல 3 இருக்கு. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா 2 1 minus 3 1 1 minus 2 minus 3 minus 2 3. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ சைனில் நமக்கு கன்ஃபியூஷன் வரும். எல்லாமே கரெக்டாக போட்டுட்டு சைன் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி தான், குவாட்ராட்டிக் ஃபார்ம்லேருந்து கேட்டிருக்காங்க, மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்ல. ஸோ இதோட ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 அப்படிங்கிறது ரைட் ஆன்சர்ஸ் யார் சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் குவாட்ராட்டிக் ஃபார்ம், மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, அதோட குவாட்ராட்டிக் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அப்போது இதோட ரிவர்சல் தானே. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி எழுதலாம், நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்ம் என்ன, x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர் ப்ளஸ் x3 ஸ்கொயர் ப்ளஸ் நம்ம அங்கே போடும்போது ஹாஃப்னு போட்டோம். ஸோ நமக்கு 2 டைம்ஸாக இருந்தால் தானே ஹாஃப்னு அந்த ஃபார்முலாவில் வரும். ஸோ 2 times of x1 x2 plus 2 times of x1 x3 plus 2 times of x2 x1 plus 2 times of x2 x3. ஸோ இதுதான் நம்மளோட குவாட்ராட்டிக் ஃபார்மோட ஃபார்மேட். மேட்ரிக்ஸில் கொடுத்தா நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்மில் இப்போ இதில் அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா. x1 ஸ்கொயர், x1ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன, 0. ஸோ நம்ம கொஷனை எடுத்து மறுபடியும் இங்கே எழுதி எதோட கோஎஃபிஷியன்ட் எதுங்கிறத அது மேலேயே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு. 1 4 4 and 3. ஸோ இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர், இது x2 ஸ்கொயர், இது x3 ஸ்கொயர், இது நமக்கு தெரியும். ஸோ 0 + 1 + 3 plus 2 times of x1 x2, இதானே x1 x2, இது x1 x3. so 2 into minus 1 plus 2 into minus plus 2 plus 2 into x2 x1, x2 x1 என்னது இங்கே இருக்கு, x2 x1 half into வரும். ஸோ இங்கே போடும்போது நம்ம 2 times போடுறோம். half into x1 x2 minus 1 plus 2 into x2 x3 4. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்,
x2 square plus 3x3 square minus 2x1x2 plus 4x1x3 plus 8x2 x3. So answer is இது ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க, x2 square plus 3x3 square option 3. next இப்போ குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல இருந்து canonical எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும், canonical இருந்து குவாட்ராட்டிக் எப்படி கண்டுபிடிக்கணும்ங்கிறது தெரியும். இதுவுமே பேசிக்கா क्वेश्चंस கேக்குறாங்க. ஸோ நம்ம ஈஸி கான்செப்ட் தான், ஈஸியா எழுதிடலாம். இதுல இருந்து நேச்சர் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்ம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட நேச்சர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. லைக் நேச்சர் டைரக்டாக கேட்க மாட்டாங்க, இண்டெக்ஸ் கண்டுபிடிங்க, சிக்னேச்சர் கண்டுபிடிங்க, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த இக்குவேஷன் அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷனில் டெஃபினைட், பாசிட்டிவ் டெஃபினைட்டா, பாசிட்டிவ் செமி டெஃபினைட்டா அப்படிங்கிறது கேட்பாங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னா என்னன்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் லாம்டாஸ் அப்படின்னு சொல்லலாம். சிக்னேச்சர், சிக்னேச்சருங்கிறது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஸ்கொயர் டேர்ம்ஸ். பாசிட்டிவ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் நம்ம என்னன்னு சொன்னோம், இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை ஆல்பபெட் எஸ், கேபிட்டல் எஸ். நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஸ்கொயர் டேர்ம்ஸ், நெகட்டிவ் ஸ்கொயர் டேர்ம்ஸுங்கிறது பாசிட்டிவ் ஸ்கொயர் டேர்ம்ஸும் இருக்கும் ப்ளஸ் டோட்டலாக இருக்கிறதும் இருக்கும் இல்லையா. ஸோ சாரி மைனஸ், டோட்டல்லேருந்து நம்ம இந்த பாசிட்டிவை மைனஸ் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ 2s மைனஸ் ஆர் சிக்னேச்சர். இதுவுமே நமக்கு வந்து கேட்பாங்க formula of signature அப்படின்னு சொல்லிட்டு 2s minus r where s is the index and r is the total number அப்படின்னு கேட்பாங்க. next positive definite, positive semi definite, negative definite and negative semi definite ன்னு 4 இருக்கு. ரிப்பீட்டடா இது 4 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா கேக்குறாங்க. பாசிட்டிவ் டெஃபினைட், பாசிட்டிவ் டெஃபினைட்னா என்ன, நம்ம ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம் இல்லைனா கொடுத்துருப்பாங்க, அந்த ஐகன் வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சுனாலும், தட் இஸ் லாம்டா 1 லாம்டா 2 லாம்டா 3 எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இது வந்து 3, இது 2, இது வந்து 6 எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் டெஃபினைட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கேஸ் ஐகன் வித் ரெஸ்பெக்ட் டு லாம்டா சொல்கிறோம். நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிட்டர்மினன்ட் சொல்கிறோம். டிட்டர்மினன்ட் தட் இஸ் மைனர் அண்ட் டிட்டர்மினன்ஸ் வச்சு சொல்கிறோம். எல்லா டிட்டர்மினன்ஸ், எல்லா டி வேல்யூஸுமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டி வேல்யூ எப்படி எடுப்போம், ஃபஸ்ட் எலமெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3x3 மேட்ரிக்ஸ்னா D1ங்கிறது ஃபஸ்ட் எலமெண்ட், D2ங்கிறது மைனர், D3ங்கிறது ஹோல் டிட்டர்மினன்ட். கிளியரா? ஸோ அது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூவாக வந்துச்சுன்னா பாசிட்டிவ் டெஃபினைட்னு சொல்லுவோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டி சொல்லியாச்சு. ஓகே, இது 2 கண்டிஷன் வச்சு நம்ம சொல்லுவோம். நம்ம சால்வ் பண்ணும்போது எது வேணாலும் வச்சு சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட கண்டிஷன் எப்படி இருக்கும்னா ரேங்க்கும் ஆர்டரும் ஈக்குவலாக இருக்கும். இண்டெக்ஸ் வந்து ஈக்குவல் டு ஆர்டர், ஆர்டரோட வேல்யூ எதுவோ அதுதான் இண்டெக்ஸாக இருக்கும். சிமிலர்லி பாசிட்டிவ் செமி டெஃபினைட் பார்த்தோன்னா சேம் இதே மாதிரி தான், எல்லா ஐகன் வேல்யூஸும் பாசிட்டிவாக இருக்கும் வித் அட்லீஸ்ட் 1 ஐகன் வேல்யூ 0. ஏதாவது ஒரு ஐகன் வேல்யூட வேல்யூ வந்து நமக்கு 0 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா லாம்டா 1 3 லாம்டா 2 2, ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ். லாம்டா 3 0, ஸோ ஒரு 0ங்கிற ஒரு வேல்யூ ஐகன் வேல்யூவாக வந்ததுன்னா இட் இஸ் பாசிட்டிவ் செமி டெஃபினைட். ஒரு 0 வித் அலாங் வித் நிறைய இருக்கிற ஐகன் வேல்யூஸில் பாசிட்டிவ் வேல்யூ இருந்ததுன்னா நமக்கு பாசிட்டிவ் செமி டெஃபினைட்னு சொல்லுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு லாம்டா. நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டி சொல்லும்போது சிமிலர்லி அதே மாதிரி தான் எல்லா டியுமே கண்டுபிடிப்போம். ஏதாவது ஒரு 0 இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் செமி டெஃபினைட்னு சொல்லுவோம். இங்கே வந்து நமக்கு ரேங்க் வந்து லெஸ் தேன் ஆர்டராக இருக்கும், அதாவது ஆர்டர் தான் அதிகமாக இருக்கும். சிக்னேச்சர் இண்டெக்ஸ் வந்து ஈக்குவல் டு ஆர்டராக இருக்கும். நெக்ஸ்ட் நெகட்டிவ் டெஃபினைட், நெகட்டிவ் செமி டெஃபினைட். நெகட்டிவ் டெஃபினைட்டுங்கிறது பாசிட்டிவோட அப்படியே வைஸ் வர்ஸா, எல்லா ஐகன் வேல்யூஸும் நெகட்டிவாக இருக்கும் அண்ட் எல்லா டி வேல்யூஸுமே நெகட்டிவாக இருக்கும். ரேங்க் இஸ் ஈக்குவல் டு ஆர்டராக இருக்கும், இண்டெக்ஸ் 0வாக இருக்கும். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, இண்டெக்ஸ் ஃபார் நெகட்டிவ் டெஃபினைட் எப்படி இருக்கும், இண்டெக்ஸ் ஃபார் நெகட்டிவ் செமி டெஃபினைட் எப்படி இருக்கும், பாசிட்டிவ்க்கு எப்படி இருக்கும். ஸோ இது மாதிரி நமக்கு 1 லைனராக கேட்பாங்க, இதை நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நெகட்டிவ் செமி டெஃபினைட் அதே மாதிரி தான், பாசிட்டிவ் செமி டெஃபினைட்க்கு மாதிரியே ஒரு 0 வரும், டிலையும் ஒரு 0 வரும், லாம்டாலையும் ஒரு 0 வரும், மிச்சது எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். ரேங்க் வந்து லெஸ் தேன் ஆர்டர், அங்கே பார்த்த மாதிரியே இண்டெக்ஸ் இஸ் 0. ஓகே, இந்த கொஷனில் குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதாவது நேச்சர் கேட்டிருக்காங்க. இன்டெஃபினைட்டா, செமி ஃபைனைட்டா, ஃபைனைட்டா, நன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். நான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டி டிட்டர்மினன்ட் மைனர் அந்த கான்செப்ட் வச்சு சால்வ் பண்ணுறேன்.
ஃபர்ஸ்ட் இதுக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதலாமா? குவாட்ராட்டிக் டு கேனானிக்கல் எப்படி எழுதணும்? x1 x2 x3. நெக்ஸ்ட் half of x1 x2 minus 12. next half of x1 x3 4. இங்க half of minus 12, half of x2 x3 minus 8. இங்க half of x3 x1 4, half of x2 x3 minus 8. so நமக்கு சால்வ் பண்ணோம்னா மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்கும்னா 8 minus 6 2 minus 6 2 7 minus 4 minus 4 and 3. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் D1 கன்சிடர் பண்ணுறேன். D1 இஸ் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் A11. A11 is equal to 8, which is a positive value. Next D2 second order minor, அதாவது second order minor ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். 8 minus 6 minus 6 and 7 is equal to 20. நமக்கு இது சால்வ் பண்ணால் கிடைக்கும். It is also a positive value. Next D3. D3ங்கிறது determinant, whole matrix ஓட determinant. Third order minor is the determinant here. Determinant எடுத்தோம்னா நமக்கு வேல்யூ வந்து 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எல்லாமே பாசிட்டிவ். D1 is positive, D2 is positive, with D3 வந்து நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வந்ததுன்னா என்ன கண்டிஷன் நம்ம பார்த்தோம்? பாசிட்டிவ் செமி டெஃபினைட். பாசிட்டிவ் செமி டெஃபினைட். ஃப்ரம் தி ஆப்ஷன் நமக்கு என்ன சொல்லலாம்? செமி டெஃபினைட். டெஃபினைட்டை தான் ஃபைனைட்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இப்போ இது ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க கான்செப்ட். ரியல் குவாட்ராட்டிக் ஃபார்ம் D1 D3 D5 ஆர் நெகட்டிவ். ஓகே, நமக்கு வந்து D வேல்யூஸ் வந்து நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் DN வந்து நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆட் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. ஈவன் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, ஆட் எல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்குது. DN ஈவன் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது. where dn is greater than 0 for all n. அப்போ நமக்கு என்ன நேச்சர்ல இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம படிச்ச கான்செப்ட்ல இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி क्वेश्चनா நம்ம கன்வர்ட் ஆகுதுங்கறத யோசிச்சு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. சோ இதோட செகண்ட் क्वेश्चन கமெண்ட்ல ஆன்சர் பண்ண வேண்டிய செகண்ட் क्वेश्चन இது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா D1 D2 Dn all are positive, then the quadratic form is. இது ரொம்ப ஈஸி, பாசிட்டிவ் டெஃபினைட். ஸோ இது வந்து क्वेश्चन நம்பர் 2 நீங்கள் கமெண்ட்டில் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் ஒன், லாம்டா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தட் த இக்குவேஷன் இஸ் பாசிட்டிவ் டெஃபினைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாசிட்டிவ் டெஃபினைட்னா என்ன? எல்லா ஐகன் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ் ஆர் ஆல் த டீஸ் ஆர் பாசிட்டிவ் நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம லாம்டா கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ இதோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதிடலாமா? மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வந்து லாம்டா 1 1 1 லாம்டா -1 1 -1 லாம்டா. இதான் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கொடுத்துருக்க ஈக்குவேஷனோடது. இது வந்து பாசிட்டிவ் டெஃபினைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாசிட்டிவ் டெஃபினைட்னா எல்லா டி வேல்யூஸ்மே பாசிட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் D1 is equal to lambda which is equal to positive. D2 lambda 1 lambda square -1 பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் D3 வந்து ஹோல் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட். சால்வ் பண்ணோம்னா நமக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ lambda + 1 whole square into lambda -2 கிடைக்கும். ஓகே, ஃப்ரம் திஸ் நமக்கு பாசிட்டிவ் டெஃபினைட்டுங்கிறனால எல்லா டீஸுமே greater than 0 தான் இருக்கும். இப்போ lambda square -1 எப்போ 0 that is greater than 0 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணி lambda should be less than -1 இருந்துச்சுன்னா நமக்கு பாசிட்டிவ் டெஃபினைட் கேஸ் வரும். அண்ட் lambda greater than 2 இருந்ததுனாலும் பாசிட்டிவ் கேஸ் வரும். ஸோ ஃப்ரம் திஸ் we can infer that lambda is greater than 2. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ lambda is greater than 2. நெக்ஸ்ட் கான்செப்ட் ஐகன் வேல்யூஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வச்சு பார்த்தோம். குவாட்ராட்டிக்
ஃபார்மோட நேச்சரையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஐகன் வேல்யூஸ். ஐகன் வேல்யூ ஒரு ரியல் நம்பரை நம்ம எப்போ ஐகன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த மேட்ரிக்ஸில் ஒரு நான் ஜீரோ வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகும்போது கிடைக்கிறது. ஸோ நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ். அந்த எக்ஸுங்கிறது ஐகன் வெக்டார் அண்ட் லாம்டா அப்படிங்கிறது ஐகன் வேல்யூ. இதான் பேசிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஐகன் வேல்யூ. ஓகே, இதை நம்ம ஒரு சம்மோட கான்செப்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு 2 விதமாக நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். a மைனஸ் லாம்டா இன்டூ ஐ இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதுலேருந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் மைனஸ் லாம்டா இன்டூ ஐ. ஐங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். 3x3 கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன போடுவோம், 1 0 0 0 1 0 0 0 1 போடுவோம்ல. அந்த மாதிரி ஐ மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு நம்ம லாம்டாவை உள்ள மல்டிப்ளை பண்ணி அப்புறம் இந்த ஏ மேட்ரிக்ஸில் இருக்க டேர்ம்ஸோட மைனஸ் பண்ணி நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொண்டு வந்திருப்போம் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சு. ஸோ அதை சால்வ் பண்ணி நம்ம அதுலேருந்து லாம்டா கண்டுபிடிப்போம். இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னன்னா, இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா டைரெக்டாக ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். லாம்டா கியூப் ப்ளஸ் s1 லாம்டா ஸ்கொயர் மைனஸ் s2 லாம்டா ப்ளஸ் s3 இஸ் ஈக்குவல் டு 0. இதில் s1 s2 s3ங்கிறது என்னன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் 2x2 மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் s1 lambda plus s2 is equal to 0. இதில் s1 அப்படிங்கிறது என்னன்னா ட்ரேஸ்னா என்னன்னு தெரியும் நமக்கு, sum of the diagonal elements. diagonals எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுறது தான் s1. s2ங்கிறது மைனஸ் ஃபார் த diagonalsோட மைனஸ். diagonalsக்கு நம்ம மைனர் எடுக்கிறோம். மைனர் ஃபார் diagonal elements. நெக்ஸ்ட் s3ங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் a. ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். s1னா என்ன, s2னா என்ன, s3னா என்ன, இதை டேரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு லாம்டா வித் ரெஸ்பெக்ட் டு லாம்டா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு லாம்டா கிடைக்கும். இது 2x2 மேட்ரிக்ஸ்க்கு பார்த்தோன்னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் s1 லாம்டா ப்ளஸ் s2. இதில் வந்து s1 அப்படிங்கிறது ட்ரேஸ் ஆஸ் யூஷுவல், சம் ஆஃப் த டயகனல் எலமெண்ட்ஸ். s2 அப்படிங்கிறது மைனஸ் எதுவுமே இருக்காதுல்ல. ஸோ டேரெக்டாக நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ இது ஒரு கான்செப்ட், இது ஒரு மெத்தட். இதுலேருந்தும் நம்ம லாம்டா கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் இது ஒரு மெத்தட், இதுவுமே லாம்டா கண்டுபிடிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக போகிற மாதிரி இருக்கும், பட் ஆல்மோஸ்ட் சேம் தான். நம்ம ரெண்டுமே எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டேரெக்டாக இந்த இக்குவேஷன் கூட கேட்பாங்க. இந்த இக்குவேஷன்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா டைம் கன்சியூமிங் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் a மைனஸ் லாம்டா இன்டூ ஐ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் வந்து 2 0 1 0 2 0 1 0 2 மைனஸ் லாம்டா இன்டூ 3x3 தானே. அப்போ அதுக்கு ரெலவெண்ட்டான 3x3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நம்ம எழுதுகிறோம் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை நம்ம வந்து இனி சால்வ் பண்ணி 2 minus lambda 0 1 0 2 minus lambda 0 1 0 2 minus lambda equal to 0. சாரி, இது வந்து டிட்டர்மினன்ட், இது மொத்தமாக டிட்டர்மினன்ட்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் இப்போ எடுக்கலாமா, 2 minus lambda into lambda minus 3 into lambda plus 1. இது வந்து கடைசி ஸ்டெப்பை நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்தோன்னா வரும். தட் இஸ் 2 minus lambdaவை வச்சுட்டு 2 minus lambda into 2 minus lambda plus 0. ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். ஸோ lambda is equal to 2, 3, 1. lambda 1 is equal to 2, lambda 2 is equal to 3, lambda 3 is equal to 1. இந்த மாதிரி ஐகன் வேல்யூஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஆன்சர் இஸ் 2 3 1. ஆப்ஷன் 2. இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தடில் வந்து நம்ம டேரெக்டாக இக்குவேஷனில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம என்ன சொன்னோம், 3x3 மேட்ரிக்ஸ்க்கு லாம்டா கியூப்
plus S1 lambda square minus S2 lambda plus S3 is equal to 0. எங்க plus எங்க minus வரதுங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஸோ இதில் S1ங்கிறது first element 2. S2ங்கிறது நம்ம டயக்னல்ஸோட மைனர். ஸோ டயக்னல்ஸோட மைனர் என்ன? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு இதையும் விட்டுட்டு 2002 ப்ளஸ் செகண்ட் எலிமெண்டோட செகண்ட் டயக்னலோடது 2112 தேர்ட் 2002. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் வந்து 11 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் S3ங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம சால்வ் பண்ணுறப்போ 6 அப்படின்னு அப்டைன் ஆகுது. ஸோ S1 S2 S3 கண்டுபிடிச்சாச்சு. அதை அப்படியே அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? லாம்டா கியூப் ப்ளஸ் S1 லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S2 லாம்டா ப்ளஸ் S3 இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரையல் அண்ட் எரர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம் இல்லையா மெத்தட் 1 2 minus 11 6 இங்கே ஒரு நம்பர் போட்டு ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணி கண்டுபிடிச்சோன்னா லாம்டாவோட வேல்யூ 2, 3, 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரெண்டு மெத்தட்லையுமே நம்ம பண்ணலாம். எது நமக்கு சால்விங் ஈஸியாக வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸோ எது நமக்கு சால்விங் ஈஸியாக இருக்கோ அதுபடி நம்ம போகலாம். நெக்ஸ்ட் ஒன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ஐகன் வேல்யூ கேட்கல, டேரெக்டாக கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 2x2 கொடுத்துருக்காங்களா, நமக்கு தெரியும் லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லாம்டா ப்ளஸ் S2 இஸ் ஈக்குவல் டு 0. டேரெக்டாக இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சதுன்னா நம்ம பாட்டுக்கு போட்டுடலாம். S1ங்கிறது ட்ரேஸ், அதாவது டயக்னல்ஸோட சம் 5. S2ங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் A. இதோட ஆன்சர் வந்து -6. ஸோ லாம்டா ஸ்கொயர் minus 5 lambda minus 6 is equal to 0. So answer is option B. Next one வந்து properties of eigenvalues. இப்போ இந்த மாதிரி direct sums பார்த்தோம். next properties வச்சு எப்படி sum கேட்குறாங்க அப்படிங்கிறதும் பார்க்கலாம். first property என்ன? sum of eigenvalues is equal to trace of matrix. இப்போ lambda 1, lambda 2, lambda 3 மூணு eigenvalues இருக்குன்னா அதோட sum என்னன்னு சொல்கிறாங்கன்னா trace of the matrix. traceனா என்ன? sum of the diagonal elements. So sum of the diagonal elements. First property. Second என்ன சொல்றாங்க? product of eigenvalue lambda 1 into lambda 2 into lambda 3 is equal to determinant of A. determinant எடுத்தோம்னா நமக்கு வந்து product of eigenvalues அப்படின்னு சொல்லியிருக்காங்க. next A and A transpose have the same eigenvalues. இப்போ Aக்கு eigenvalues வந்து கொடுத்துருப்பாங்க lambda 1, lambda 2, lambda 3 அப்படின்னு கொடுத்துட்டு find the eigenvalues for A transpose அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன எழுதிடலாம்? கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். இதே தான் வரும். lambda 1, lambda 2, lambda 3 தான். there will be no changes. So A and A transpose will have the same eigenvalues. next eigenvalue of inverse matrix is equal to reciprocal of eigenvalues. இப்போ A ஓட eigenvalues lambda 1, lambda 2 கொடுத்துருக்காங்கன்னா A inverse ஓடது என்ன வரும்னா 1 by reciprocal 1 by lambda 1 1 by 1 by lambda 2. eigenvalue of A square ஓட eigenvalue இப்போ A ஓட A matrix ஓட eigenvalue lambda 1 lambda 2 கொடுத்துட்டாங்கன்னா A square அதாவது A into A ஓட eigenvalue கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து A matrix into A matrix போட்டு அதுக்கு eigenvalueலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. டேரெக்டாக அந்த eigenvalue ஸ்கொயர் பண்ணிட்டாலே போதும். நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து ஒரு ஷார்ட்கட்ஸ் மாதிரி நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்குறப்போ இதுலேருந்து ரொம்ப ரொம்ப ஃபெமிலியராக கேட்குறாங்க. இது டேரெக்டாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சால் டேரெக்டாக பண்ணிடலாம். இப்போ lambda 1, lambda 2, lambda 3 கொடுத்துருப்பாங்க, டிட்டர்மினன்ட் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணிடலாம்? இதோட ப்ராடக்ட் பண்ணாலே நமக்கு டிட்டர்மினன்ட்டுக்கு ஈக்குவல் தானே. ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம வந்து அப்ரோச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் for orthogonal matrix eigenvalue of A is equal to reciprocal of eigenvalue. இப்போ ஒரு orthogonal matrix மென்ஷன் பண்ணிட்டாங்க, eigenvalue கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 by lambda அந்த கொடுத்துருக்க eigenvalue அப்படியே reciprocal ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதா மீனிங். ஓகே, சில சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும். சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டி அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க. lambda 1, lambda 2, lambda 3 இருந்ததுன்னா அதோட சம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ட்ரேஸ், தட் இஸ் சம் ஆஃப் த டயக்னல்ஸ். ஆன்சர் இஸ் ஏ. 2x2 மேட்ரிக்ஸ்க்கு சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இஸ் 10. 2x2 மேட்ரிக்ஸ்னால் நமக்கு 2 ஐகன் வேல்யூ கிடைக்கும். lambda 1, lambda 2 ஓட சம் என்ன கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் வந்து -25 கொடுத்துருக்காங்க. lambda 1 into lambda 2 is equal to -25. Then the eigen values are lambda 1 என்ன, lambda 2 என்னன்னு கேட்டிருக்காங்க. டேரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணுறது தான்.
ஸோ lambda 1 இது ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்லேருந்து ஒன்று கண்டுபிடிச்சி இன்னொரு ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஈஸி ப்ரொசீஜர். lambda 1 is equal to 10 minus lambda 2ன்னு எடுக்கிறேன். 10 minus lambda 2 அதை இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ is equal to minus 25 lambda square minus 10 lambda 2 sorry minus 10 lambda 2 minus 25 is equal to 0. ஸோ நமக்கு இதுலேருந்து lambda என்ன கிடைக்கும்னா 5 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, ஏன்னா ரெண்டு ஈக்குவேஷன் பொறுத்து நமக்கு ஆப்ஷனில் கொடுக்கறது பொறுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். உட்காந்து இதுக்கு ஐகன் வேல்யூஸ் லேம்டாலாம் கண்டுபிடிச்சி அதுக்கு ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுக்கு டேரெக்டாக டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட வேண்டியதான், நமக்கு வந்து ஐகன் வேல்யூஸோட ப்ராடக்ட் கிடச்சிடும். கண்டுபிடிக்கலாமா? 1 into 2 2 2 3 minus 1 into 1 2 1 3 plus 1 into 1 2 1 2 is equal to 1 into 6 minus 4 minus 1 into 3 minus 2 plus 1 into 2 minus 2. 1 into 2 minus 1 into 1 plus 1 into 0. உள்ளே இருக்க ப்ளஸ் மைனஸ்லாம் பார்த்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதில் சில்லியாக நம்ம மிஸ்டேக் பண்ண சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 1. நெக்ஸ்ட் ஒன், இப்போ ப்ராடக்ட் பார்த்த மாதிரி சம் கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ், அதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாமா? lambda 1 plus lambda 2 plus lambda 3 is equal to sum of eigen values is equal to sum of diagonal elements. ஸோ இங்கே diagonal elements என்ன இருக்குது? 1 plus 2 plus 3 which is equal to 6. ஆன்சர் 2. ஸோ இதோட நம்ம வந்து ஐகன் வேல்யூஸோட பேசிக் கான்செப்ட் பார்த்தோம். அது ரிலேட்டடான சம்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ணோம். ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டட் சம்ஸும் கொஞ்சம் சால்வ் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டரோட மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ.